வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டேஸ்டியான நல்ல காரசாரமான நண்டுக்காலை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சூப்பு செய்ய போகிறோம். இந்த சூப்பை நம்ம மழைக்காலத்தில் குளிர்காலத்துலலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். லைட்டாக நமக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சூப் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக சளி பிரச்சனையிலேருந்து நம்ம ரிலீஃப் ஆகிடலாம். இந்த சூப்பை எப்படி பண்ணலாம், என்னென்ன பொருள்லாம் தேவைங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சூப் பண்ணுறதுக்கு நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி. இந்த மிளகு தான் இந்த சூப்புக்கு நல்ல காரத்தை கொடுக்குறது. அதனால் கொஞ்சம் மிளகு அதிகமாக சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே காரசாரமாக நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஜீரகம், மல்லி, மிளகு எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நாம் அதே பாத்திரத்துலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். இந்த சூப்புக்கு நல்லெண்ணெயை சேர்த்து செஞ்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நண்டு ஹீட்டாக இருக்கிறதுனால நல்லெண்ணெயை சேர்த்து செய்கிறப்ப அந்த ஹீட்டை நமக்கு தணிக்கும். அதுக்காக தான் நம்ம நல்லெண்ணெயை சேர்த்து செய்கிறோம். இப்போ நல்லெண்ணெய் நல்லா ஹீட்டான பிறகு நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி அளவு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வதக்கிக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு 8 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன பீஸ் இஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையுமே 1-2மா நம்ம ஒரு உரலில் போட்டு தட்டி எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி வெங்காயத்தை கூட சேர்த்து வதக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வதங்கி வந்துடும். நல்லா இஞ்சியும் பூண்டும் நல்லா வதங்கி வாசம் வர அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி சூப்புக்கு பூண்டு கொஞ்சம் அதிகமாக நம்ம சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா சளி பிரச்சனையெல்லாம் ஈஸியாக நமக்கு கிளியர் ஆகிடும். அதுக்காக தான் பூண்டு இன்னைக்கு பூண்டையும் மிளகையும் நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறோம். இப்போ இஞ்சி பூண்டு வதங்கி நல்லா வாசம் வந்த பிறகு 2 தக்காளியை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். சூப்பு செய்கிறப்ப இந்த மாதிரி நம்ம தக்காளியை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு புளி இல்லாமல் நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. சளி பிரச்சனை எல்லாமே சீக்கிரமாக நமக்கு கிளியர் ஆகும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு ஒரு 3 இலை மட்டும் புதினாவை சேர்த்துக்கிறேன். இது நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக நம்ம இறக்க போகிற நேரத்தில் அதை கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது இந்த சூப்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ நல்லா எல்லா பொருளுமே வதங்கி வந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சுட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச மிளகு, ஜீரகம், மல்லி எல்லாமே நல்லா ஆறி வந்துருச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சூப்பு சாப்பிட்றப்ப நம்ம வாயில் அதிகமாக குறை தென்படாமல் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நைஸாக அடித்து எடுத்த பிறகு நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு, அதாவது 3 நண்டோட காலை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் 1-2மா நீங்கள் ஒரு உரலில் வச்சு தட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம சூப்பு சாப்பிட்டுட்டு இந்த நண்டை சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓடை நமக்கு எடுக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் லைட்டாக தட்டிட்டு இந்த மாதிரி நீங்கள் சூப்பில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஜீரகத்தை நம்ம சேர்த்துக்குவோம். நம்ம ஏற்கனவே மிளகு, ஜீரகம், மல்லி இதெல்லாம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறதுனால இது கொஞ்சமாக நம்ம சேர்த்துட்டா போதும். இது கூட ஒரு சின்ன பீஸ் பட்டையை சேர்த்துட்டு ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துட்டு நம்ம கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்குவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நீங்கள் வதக்கிக்கோங்க. ஏற்கனவே நம்ம வதக்கி அரைச்சதுனால நீங்கள் அதிக நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா நம்ம வதக்கிக்குவோம். 2 நிமிஷத்துக்கு வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டு நம்ம வதக்கின பிறகு நம்ம பொடி பண்ணி வச்ச மிளகு, ஜீரகம், மல்லி இந்த பொடியையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்ச நண்டு காலையும் நம்ம இது கூட சேர்த்து நம்ம கலந்து விட்டுருவோம். எல்லா நண்டு காலையுமே நம்ம சேர்த்து மசாலா கூட கலந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை சேர்த்துட்டு உப்பு உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. எப்பயுமே நண்டுக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கம்மியாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. நண்டில் ஏற்கனவே உப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் கம்மியாகவே நம்ம சேர்த்து செய்கிறது தான் நல்லது. எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணியை சேர்த்தாச்சு. ஒரு மூடியை போட்டு மீடியம் ஃப்ளேமில் நண்டுக்காலை நல்லா வேக விட்டுருவோம் நம்ம.
இப்போ வந்து லைட்டாக வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து நண்டு கால் எல்லாமே நல்லா வெந்திருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இது வேகிறதுக்கு நமக்கு வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் எடுக்கும். நல்லா நம்ம வச்ச சூப்பு எல்லாமே நல்லா வந்து கொதிச்சு நல்லா ஒரு வாசம் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நல்லாவே வெந்து கொதிச்சு நமக்கு வந்து சூப்பராக சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து நண்டு கால் எப்படி வெந்துருச்சுன்னு தெரியலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அதிகபட்சம் நீங்கள் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே வைக்க தேவையில்லை. இதை நீங்கள் வந்து குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். நமக்கு வந்து சூப்பராக இப்போ நண்டு கால் சூப் வந்து நமக்கு வந்து ரெடியாகி வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம வந்து பவுலுக்கு வந்து மாற்றிடலாம். லாஸ்ட்டாக நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் மிளகுத்தூளையும் சேர்த்துட்டு நம்ம குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சூப்பராக ஹெல்தியான நண்டுக்கால் சூப்பை நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.